ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. துர்காவோட மேரேஜ் வேலைகள்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ரோஹிணிக்கும் அந்த மாப்பிள்ளை பற்றின ஃப்ராடு வேலை எல்லாமே தெரிஞ்சிடுது. அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை ஏமாத்திருக்காங்கிற விஷயம் ரோஹிணிக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா சாமுண்டேஸ்வரி கிட்ட அந்த விஷயத்த சொல்லதுக்காண்டி தேடிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவேலும் ரோஹிணியை சும்மா விட்டா கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்றுடும்னு சொல்லிட்டு அவங்களோட தலையில ஒரு கட்டையால அடிச்சு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க ரோஹிணி. இதை பார்த்துட்டு இருந்த சந்திரகலாவும் என்னடா மாமா ரோஹிணி இந்த மாதிரி செய்துட்டாங்களேன்னு கேட்கவும் முத்துவேலும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சந்திராவும் நீங்க செய்யறது சரிதான், கல்யாணம் முடிய வரைக்கும் ரோஹிணியை எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் வாகனமும் ரோஹிணியை தேடிட்டே இருக்காங்க. என்னடா எப்பவுமே இந்த பக்கத்துல தானே நிப்பா, காணலின்னு தேடவும் கடைசியில நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்த மாதிரி ரோஹிணியை எல்லா இடத்துலையும் தேடவும் ஒரு ஃபோன் கால் பண்ணும்போது அவங்களோட மொபைல் அந்த சாப்பாடு இடத்துல கிடக்கிறத கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி ஒரு வழியாக சந்திரகலாவோட பிளான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இது சின்ன அத்தையோட வேலையை தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி செம அதிரடியாக வந்து ரோஹிணியை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் துர்காவையும் இந்த மேரேஜில் இருந்து தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஹிணியும் துர்காவோட மேரேஜை எப்படியாவது நிறுத்திடணும், அந்த மாப்பிள்ளை சரியான ஃப்ராடு, ஏற்கனவே ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான், அவ கூட கண்டிப்பாக நம்ம தங்கச்சியோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கே தேடியும் அவங்க அம்மாவை காணலை. சரின்னு கால் பண்ணி பார்த்தாலும் அவங்க அட்டென்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சரி அம்மா இங்கே தானே வரப்போகிறாங்க, அப்போ அந்த உடனே அந்த விஷயத்த சொல்லிடலான்னு நினைக்கிறாங்க. எல்லா சீன்லேயும் முத்துவேலுக்கு மட்டும் இந்த சம்பவம் எல்லாம் எப்படி தெரியுதுன்னே தெரியலை. கரெக்டாக அந்த டைமில் வந்துடுறாங்க. ரோஹிணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுதுன்னு நினச்ச உடனே முத்துவேலும் ரோஹிணியை இனிமேல் சும்மா விட்டால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நின்றுடும், அதனால் இவளை தீர்த்து கட்டிடலான்னு சொல்லி ஒரு கட்டையால் ரோஹிணியை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரோஹிணியும் அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்க அடிக்கிறத பார்த்த உடனே சந்திரகலா அவங்க மாமா கிட்ட வந்து என்ன மாமா இந்த மாதிரி செய்துட்டீங்களே, அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்மளெல்லாம் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சந்திரகலா சொல்லவும் முத்துவேலும் ஏற்கனவே ரோஹிணிக்கு இந்த மாப்பிள்ளை பற்றின விஷயம் எல்லாமே தெரிஞ்சிட்டு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா, அதனால தான் இவளை இந்த மாதிரி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் சந்திரகலாவும் நீங்கள் செய்தது சரிதான், யார் கண்ணுலேயும் படாத மாதிரி இந்த ரோஹிணியை எங்கேயாவது அடைச்சி வச்சிடலாம், அவள் மட்டும் இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டானா எப்படியும் உண்மை தெரிஞ்சிடும், சரி அடுத்த வேலைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரோஹிணியை ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் சந்திராவும் முத்துவேல் கிட்ட இந்த மேரேஜ் முடியது வரைக்கும் அவள் வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லி விடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் வாகனமும் ரோஹிணியை ரொம்ப நேரமாக காணலேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மயில் வாகனமும் ரோஹிணி இங்கே தானே யார்கிட்டயாவது பேசிட்டே இருப்பா, என்ன ஒரு இடத்துலையும் காணலை, எங்கே பேர்ப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தேடவும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மயில் வாகனத்துக்கு கொஞ்சம் டென்ஷனே ஆயிடுது. என்னடா ரோகிணியை காணலின்னு பதட்டம் ஆன உடனே சரி நம்ம எதுக்கும் கார்த்தி ரேவதி கிட்ட கேட்டு பார்க்கலான்னு சொல்லி நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. ரேவதியும் அக்கா இங்கே ஏதாவது தான் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டிங்களான்னு கேட்கவும் மயில் வாகனமும் நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், ஆனால் எங்கே பார்த்தாலும் ரோகிணியை காணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம ரேவதியும் சரி எல்லா இடத்துலையும் தேடுவோம்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி மயில் வாகனம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ரோஹிணியை தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் ரோஹிணியை காணவே இல்லை. ஒரு வழியாட்டு இந்த பக்கம் தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாற இடத்துல போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன இங்கேயும் காணலன்னு சொல்லவும் மயில் வாகனமும் ஃபோன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அங்கே கரெக்டாக கால் பண்ணவும் ரோஹிணியோட மொபைல் ஒரு இடத்துல சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. இதை கேட்ட உடனே என்னடா பக்கத்தில் தான் ரோஹிணி இருப்பான்னு பார்த்தா அந்த மொபைல் சைடில் கிடக்குதே, அப்போ இந்த இடத்துல இருந்தால் ரோஹிணியை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க.
அதே சமயத்துல சின்ன அத்தை தான் கடைசியா ரோஹிணிய பார்த்தாங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடுது நம்ம கார்த்திக்கு. கண்டிப்பா இது அவங்களோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கார்த்திக் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அப்ப சந்திரா அத்தைய ஃபாலோ பண்ணிட்டு போனா ரோஹிணி இருக்கக்கூடிய எல்லா இடமும் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. மயில் வாகனமும் ரொம்பவே பதட்டம் ஆன உடனே நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்த மாதிரி நம்ம மயில் வாகனத்துக்கு சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. என்ன இருந்தாலும் ரோஹிணி மேல ரொம்பவே பாசமா இருந்த மயில் வாகனமும் அவங்க காணலன்னு சொன்ன உடனே தாங்கவே முடியல. அப்படியே கதற ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டு இருக்காங்க. எப்பண்டா அந்த ஏட்டு நினைவு திரும்புவான், அவனோட நினைவு திரும்பினாதான் நம்மளோட மருமகளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். சாமுண்டேஸ்வரி கிட்ட மட்டும் அவங்களோட அம்மாவோட நிலைமைக்கு நம்ம குடும்ப காரணம் இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறமா இந்த 2 குடும்பமும் சுலபமாக ஒன்று சேர்ந்துடும்னு பரமேஸ்வரி பாட்டியும் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்காங்க. எப்பண்டா கண் முழிப்பான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் அங்கேயும் இங்கேயுமா ஹாஸ்பிட்டல்லே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏட்டும் ஒரு வழியாக கண் முழிச்சு பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். துர்காவோட மேரேஜ் முடியறதுக்கு முன்னாடி பல குழப்பங்களான சீன்ஸே வந்து போகுதுன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரியும் பயங்கரமாக கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அந்த பரமேஸ்வரி பாட்டி சொன்னது ஒரு சமயம் உண்மையாக இருக்குமோ, கரெக்டாட்டு யாரோ அந்த ஏட்டை வந்து சுட வர செய்துட்டாங்க. என்னவா இருக்கும், நம்மளோட அம்மாவோட நிலைமைக்கு காரணம் அந்த குடும்பமா இருக்குமா இல்லையான்னு ஒரே குழப்பமா இருக்கே. இதுக்கிடையில துர்காவோட மேரேஜும் இருக்கு. சரி, இந்த குழப்பத்தெல்லாம் ஒரு சைட்ல வச்சுட்டு நம்ம துர்காவோட மேரேஜ் வேலைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் அந்த இடத்துல இருந்து வராங்கன்னே சொல்லலாம். சந்திரா கிட்ட இதை பத்தி கேட்கவும் சந்திராவும் அந்த கிழவி எப்படியும் உண்மையை சொல்லியிருக்க மாட்டா, அவ தான் இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு ஃப்ராடு வேலை பண்ணியிருப்பா. ரொம்ப நாளாக இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு நினச்சிட்டு இருந்தால, அதனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பா. இதை போட்டு நீ குழப்பிக்காதன்னு சொல்லிட்டு சந்திராவும் நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி விடுறாங்க. சாமுண்டேஸ்வரியும் சரி நம்ம துர்காவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அதே சமயத்தில் சந்திராவும் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. என்னடா இந்த ரோகிணி தப்பிச்சு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளா, அவள் மயக்கத்துலேருந்து தெரியக்கூடாதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த சந்திரா டென்ஷனாக இருக்கிறத கவனித்து நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் கண்டிப்பாக இந்த சந்திரா அத்தையோட வேலையாக தான் இருக்கும், இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனால் ரோகிணி இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிடும்னு நினச்சிட்டு அப்படியே சந்திராவையே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. கடைசியில் நம்ம ரோகிணி இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரோகிணியும் அரை மயக்கத்தில் இருக்காங்க. கார்த்தி, ரேவதி, மயில் வாகனம் எல்லாரும் ரோகிணி கிட்ட போய் அப்படியே தண்ணி தெளித்து எழுப்பி விடவும் ரோகிணி மயக்கத்துலேருந்து தெளிகிறாங்க. அவங்கள பார்த்த உடனே தான் நம்ம ரோகிணிக்கு கொஞ்சம் நிம்மதி ஆகுது. ஒரு வழியாக நம்ம கார்த்தி செம மாசா வந்து ரோகிணியை காப்பாற்றிட்டாங்க. ரோகிணி அவங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக இந்த மேரேஜை தடுத்து நிறுத்திடணும், துர்கா மேரேஜ் பண்ண போகிற மாப்பிள்ளை சரியானவன் கிடையாது, ஏற்கனவே ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான், அந்த பொண்ணை இந்த மண்டபத்தில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ரோகிணி சொல்லவும் அதை கேட்டவுடனே நம்ம கார்த்தி, ரேவதி எல்லாரும் இதுதான் சரியான டைம் சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி செம மாதம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து சாமுண்டேஸ்வரியோட முன்னிலையில் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க நம்ம ரோகிணி எல்லாரும். இதை கேட்டவுடனே சாமுண்டேஸ்வரி பயங்கர அதிர்ச்சியாகி, என்னடா கடைசி நேரத்தில் இப்படி ஆயிட்டே, துர்காவோட மேரேஜ் நல்லபடியாக முடியும்னு நினைச்சோமே, இந்த மாதிரி நிலைமை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக துர்காவோட மேரேஜ் நின்றுட்டுனே சொல்லலாம்.